ஆமா மேஸ்திரி, ஆமா. ம், அந்த ஜன்னலுக்கெல்லாம் மஸ்கிட்டோ நெட் போட்டுருங்க. எல்லா ஜன்னலுக்கும் தான். ஒரு கொசு கூட உள்ள வரக்கூடாது. ஏற்கனவே ராஜலட்சுமிக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு. மறுபடியும் அப்படி நடக்கக்கூடாது. கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லா பிங்க் கலர் பெயிண்டிங் பண்ணிடுங்க. இளவரசி அக்காவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆயில் பெயிண்டிங் பண்ணிடுங்க. அப்புறம் அங்க சிங்க் இருக்குல்ல, அது கொஞ்சம் உடைஞ்சிருக்கு, அதை கரெக்ட் பண்ணிடுங்க. அந்த கிச்சன் அப்படியே பேத்து எடுத்துட்டு வாஸ்து பார்த்து அக்னி மூலையில புது செட்டப் பண்ணிடுங்க. சரியா? ஒரு நிமிஷம். அப்புறம் மேஸ்திரி, கார்டன்ல குழந்தை விளையாடுறதுக்கு ஒரு மினி பார்க் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. சறுக்கு மரம், அப்புறம் அந்த சீசா, மரக்குதிரை, இந்த மாதிரி. சரியா? இருங்க மணி. வீடு ஃபுல்லா டைல்ஸ் போட்டுருங்க. என்ன டிசைனுங்கிறத நான் நாளைக்கு சொல்றேன். சரியா? சரி, நான் சொன்னதுல எதுவுமே மிஸ் பண்ணாம அப்படியே மறந்தே போயிட்டேன். 2 பெட்ரூம்ல ஏசி போடுங்க. சரியா? ஏதாவது மிஸ் ஆயிருந்தா நாளைக்கு சொல்றேன். யா, சரி, ஓகே. ஒர்க்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. மணி, உங்க கெஸ்ட் ஹவுஸ் இன்னும் ஒரு வாரத்துல கிராண்டா ரெடி ஆயிடும். மகா. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனா அதை நீங்க கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ஓகே. அது வந்து ஐம் சாரி மகா. நாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரப்போறது இல்ல. கெஸ்ட் ஹவுஸ் வேண்டான்னு இளவரசி முடிவு பண்ணிட்டா. மகா, என்ன இது? சின்ன குழந்தை போல. நான் தான் சொன்னேன்ல ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னு. மகா ப்ளீஸ் மகா, நான் என்ன சொன்னேன்னு நீங்க இப்படி அழறீங்க? மகா, இது பாருங்க மகா, என்கிட்ட வேணும்னா கோவமா சண்டை போடுங்க, என்னால சமாளிக்க முடியும். இப்படி அழுதா என்னால என்னதான் செய்ய முடியும்? இது பாருங்க, பொம்பளைங்க அழுதா என்ன செய்யறதுன்னு மட்டும் இந்த ஆம்பளைங்களுக்கு புரியவே புரியாதுங்க. ப்ளீஸ் உங்க கண்ணீரை காட்டி என்ன கம்பல் பண்ணாதீங்க மகா. ப்ளீஸ் மகா, என்னை இன்னும் பலவீனப்படுத்தாதீங்க. ஏதாவது பேசுங்க. என்னை ஏமாத்திட்டீங்க மணி, என்னை ஏமாத்திட்டீங்க. என் மனசு உடைச்சிட்டீங்க. நான் நினைச்சேன் இளவரசி இப்படிதான் சொல்லுவாங்க. நான் நினைச்சேன். அது எனக்கு பெரிய ஏமாற்றம் இல்ல. ஆனா சத்தியமா நினைக்கல மணி, நீங்க என்கிட்ட இப்படி சொல்லுவீங்கன்னு. நீங்க என்ன ரொம்ப ஏமாத்திட்டீங்க மணி. என் மனசு உடைச்சிட்டீங்க. இல்ல மகா, பேசாதீங்க பேசாதீங்க. அப்படி நான் உங்ககிட்ட என்ன கேட்ட மணி? உங்க சொத்துல பங்கு கேட்டனா, இல்ல உங்ககிட்ட பண காசு கேட்டனா, உங்க வாழ்க்கையில பங்கு கேட்டனா, இல்ல உங்க உயிரை கொடுங்கன்னு கேட்டனா? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து எனக்கு ஸ்ருதிக்கும் பாதுகாப்பா தாங்குங்கன்னு கேட்டேன். உங்களை மட்டுமா வர சொன்னேன்? உங்க மனைவி குழந்தைய விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா வந்து தங்குங்கன்னு கண்டிஷன் போட்டேன். அவங்களோடய வந்து தங்குங்க தானே சொன்னேன். அந்த அந்த உரிமை கூட எனக்கு உங்ககிட்ட இல்லையா மணி? என்னோட இந்த சின்ன அல்பாசைய கூட உங்களால நிறைவேற்ற முடியாதா மணி? நான் பிறந்ததுல இருந்து எனக்குன்னு எதுவும் கிடைச்சது இல்ல. அது என் தலைவேதி. எனக்கு அம்மா பாசம் கிடைக்கல,
அப்பா பாசமும் கிடைக்கல. அக்கா தங்கச்சின்னு சொல்லிக்க கூட யாரும் இல்ல. அண்ணன் தம்பி உறவு கூட தெரியாது. அத்தை மாமா வாழ்ச்சாங்க. அதுவும் சொத்துக்கு ஆசைப்பட்ட சொத்தன நிரூபணம் ஆயிடுச்சு. பாசத்துக்காக ஏங்கி ஏங்கி அது கிடைக்காம தான் அடுத்தவங்களோட கஷ்டத்துக்கு உதவி செய்யணும், சோஷியல் சர்வீஸ் செய்யணும்னு என் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். அப்போதான் நான் உங்களை சந்திச்சேன். மணி, நீங்க என் வாழ்க்கையில வர வரைக்கும் எந்த பிரச்சனை ஆபத்து வந்தாலும் அத சாதாரணமா தாங்கிக்கிற ஒரு கரடு மரடான மனசு இருந்தது மணி. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சாதாரண ரணத்தை கூட தாங்க முடியாத மென்மையா என் மனசு மாறிடுச்சு மணி. அது வரமா சாபமானு எனக்கே தெரியல மணி. வாழ்க்கை ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி. என்ன அடிச்சு துவைச்சு கசக்கி பிழிஞ்சு புரட்டி போட்டாலும் நான் சந்தோஷமா தாங்கிப்பேன் மணி. ஆனா உங்ககிட்ட இருந்து வர அந்த இல்லங்கிற வார்த்தையை தாங்கிக்கிற சக்தி சத்தியமா எனக்கு இல்ல மணி, இல்ல. எவ்வளவு ஆசையா உங்களுக்காக அந்த வீட்டை பெயிண்ட் பண்ண சொல்லி வாஸ்து பார்க்க சொல்லி எல்லா மரமத்து வேலையும் பண்ணிட்டு இருக்க. ஆனா நீங்க இப்படி திடீர்னு என் இதயத்தை சொக்கு நூற போட்டு உடைச்சிட்டீங்களே மணி. நான் எது மேல யாரு மேல பாசம் வச்சாலும் ஏன் எனக்கு கிடைக்காமலே போயிடுது மணி. நான் அப்படி என்ன பாவம் பண்ண மணி? எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா, ஆஸ்தி இல்லையா, அந்தஸ்து இல்லையா, வசதி இல்லையா, என்ன இல்ல மணி என்கிட்ட? ஆனாலும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? இந்த உலகத்துல நடக்கிற சோகம் எல்லாமே ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? நான் விரும்புறது மட்டும் ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்ட கட்டையா இருக்க? நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்க? எனக்கு தெரியும் மணி. நான் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி. சில சமயம் ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு பெரிய காட்டையே கொளுத்திடும். ஒரு பெரிய தீப்பெட்டியால ஒரு சின்ன அடுப்பு கூட கொளுத்த முடியாது. சின்ன தீக்குச்சி இளவரசி, அந்த பெரிய தீப்பெட்டி நான். அழகு, பணம், காசு, அந்தஸ்து இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? போதும் மகா, ப்ளீஸ். ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஆக்சுவலி எனக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரணும்னு தான் தோணுது. ஆனா இளவரசி தான் வேண்டான்னு சொல்றா. அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அவ்வளவுதானே? உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரணும் தானே தோணுது? அதானே உங்க ஆசை? ஆமா. இளவரசி தானே வர வேண்டாம்னு ஃபீல் பண்றாங்க, அப்படிதானே? ஆமா. என்ன மணி, இத நான் இவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனசு திறந்து சொல்லணும் தோணுச்சா உங்களுக்கு? அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கல் மனசு மணி. மனசுக்குள்ள அவ்வளவு ஆசை, ஆனா வெளிய பார்த்தா சாமியார் மாதிரி ஒரு அப்பாவி லுக்கு. பட் ஐ லைக் இட். ஆம்பளனா அப்படிதான் இருக்கணும், எமோஷனல் ஆகாம தைரியமா இருக்கணும். மகா, நீங்க என்ன பேசுறீங்க, என்ன செய்யறீங்க, எதை போட்டு எதை வாங்குறீங்க? சத்தியமா எனக்கு புரியல. இட் இஸ் சிம்பிள் மணி. கெஸ்ட் ஹவுஸ் விஷயத்துல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறது தான் எனக்கு முக்கியம்.
உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் வரதுல இஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. இளவரசி அக்கா என்ன நினைக்கிறாங்கன்ற கவலையை என்கிட்ட விடுங்க. அவங்கள நான் டீல் பண்ணிக்கிறேன். எப்படி? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல மணி. நீங்க அந்த கவலையை விடுங்க. நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரீங்க, தங்குறீங்க, அவ்வளவுதான். இதான் ஃபைனல். சரி. தேங்க்யூ மணி, தேங்க்யூ சோ மச். அத்தை, நான் நேத்து மாமாவை பார்த்து வளகாப்புக்கு இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். உன் கெஸ்டா நீ அவரை கூப்பிட்டுருக்க, வந்துட்டு போட்டோம். அதான் முந்தா நாளே நீ பர்மிஷன் வாங்கிட்டிய. அது என்ன பட்டும் படாம ஏன் கெஸ்ட்னு சொல்றீங்க? மா, வேற ஏதாவது பேச்சு இருந்தா பேசுமா, நான் கோர்ட்டு கிளம்புறேன். அத்தை, மாமா நிஜமாவே திருந்திட்டாரு. நேத்து அவர் வீட்டுக்கு போனப்ப பகவத்கீதை புக்கெல்லாம் படிச்சிட்டு இருந்தாரு. இப்ப எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? 10,000 எலியை பிடிச்சு தின்னுட்டு ஒரு பூனை பாவ மன்னிப்பு கேட்டு பழனிக்கு பாத யாத்திரையா போச்சான். அந்த கதை உனக்கு தெரியுமா? அந்த பூனை பேர் என்னன்னு தெரியுமா? அதான் மோகன் சர்மா. அத்தை, வர வர நீங்க தப்பாவே நினைக்கிறீங்க. போக போக நீயும் புரிஞ்சுப்ப. நான் கிளம்பட்டுமா? நில்லுங்க அத்தை, நான் பேசிட்டு இருக்கேன்ல. இன்னும் சில பேரையும் நான் கூப்பிடணும். அதெல்லாம் யாருமா? இளவரசி. நான் ஜெயில்ல இருந்தப்ப நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சதும் என்ன ஒரு வேலை கூட செய்ய விடல. பாவம், எனக்காக அடி கூட வாங்கி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனா. இளவரசிய கட்டாயம் வளகாப்புக்கு கூப்பிடணும். கரெக்ட். அந்த ஹாஸ்பிட்டல்ல இளவரசிக்கு ஒருத்தி ரத்தம் கொடுத்தாளே, மகாலட்சுமின்னு, அவளையே மறந்துட்ட? அவளையும் கூப்பிட வேண்டாமா? இருங்க அத்தை, நான் தான் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருக்கேன்ல. அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மா தாயே, நேரு ஸ்டேடியத்துல நடத்தணும்னு சொன்னாலும் நான் நடத்துறேம்மா. இந்த ஹோல் சிட்டில சென்னை சிட்டி கூப்பிடு, நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ அத்தை. இன்னும் ஒரே ஒரு ஆதர்ச தம்பதிகளை கூப்பிடணும். அவங்கள கூப்பிட்டா என் வளகாப்புக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு தெரியலையே. என்ன அப்படி சொல்லிட்ட? எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. யாருன்னு சொல்லு. ராதிகா மேடத்தையும் சரத்குமார் சாரையும். ஆஹா, நான் இந்த விளையாட்டுக்கு வரலமா. அவங்க என்ன பிஸியில இருக்காங்கன்னு ஒன்னும் தெரியாம இவ பாட்டி கேட்டுருவா. மாமா மகா கார்ல தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க போங்க மணி, நான் வரேன். ஹலோ. இப்போ மணி. வாங்க சுப்ரமணி. சாப்பிடலாம் வாங்க. ஆம். இந்தாங்க, கை கழுவிட்டு வாங்க, பிடிங்க. வந்து உட்காருங்க, வாங்க. உட்காருங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஃபேக்டரிக்கு ஒரு சைட் பார்க்க போயிருந்தோம். யா, சரி சாப்பிடுங்க. ஹலோ இளவரசி அக்கா, வாங்க. என்னது டின்னர் டைமா? தள்ளி உட்காரலாம்ல. தள்ளுங்க. சாரி, உங்க வீட்டுக்காரரா பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல முன்ன பின்ன ஆகும்தான். லேட் ஆயிடுச்சு, டின்னர் சாப்பிடலாம் வாங்கன்னு எவ்வளவோ கூப்பிட்டேன், வரல. இவங்க தான் வீட்ல ஆல்ரெடி டின்னர் ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா டின்னர் ரெடியா இருக்கு. சாப்பிடுறீங்களா?
வீட்டுக்கு வந்தாச்சு உக்காந்தாச்சு இதென்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க? சாப்பிடுறீங்களான்னு? கொடுங்க. கை கழுவலையா? சுத்தமா இருக்கு. சப்பாத்தி குருமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சப்பாத்தி குருமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். மணி, நீங்க இந்தாங்க. என்னங்க சாப்பிடுங்க, கோச்சப்படாதீங்க. மகா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் யாரும் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. லீலா சாப்பிடு. இளவரசி அக்கா, நிஜமாவே சப்பாத்தியும் குருமாவும் சூப்பரா இருக்கு. நீங்க நல்லா சமைப்பீங்க போல நீங்க இருக்கு. சாப்பிடுங்க. அதான் மணி சார் உங்ககிட்ட மயங்கி இருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே, ஏன்? அது வந்து ஒன்றும் இல்லை, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் ப்ரைவசி எதிர்பார்த்தோம், அதான். நீங்க வெளிய வீடு பார்த்தாதான் பிரைவசி இருக்காது. கெஸ்ட் ஹவுஸ் ஒரு பிரைவேட் ஹோம் மாதிரி. அங்க என்ன தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. நீ ஒரு ஆள் மட்டும் போதும், 100 பேருக்கு சமம். என்னடா இன்னும் வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். அது இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு. இங்கே இருந்தால் லீலாக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதான். அதெல்லாம் முடியாதுக்கா. நான் அவுட் ஹவுஸ்க்கு புது பெயிண்ட் அடிச்சு வாஸ்து பார்த்து இடிச்சு கட்டி புது டைல்ஸ் எல்லாம் போட்டு குழந்தைக்கு பிரைவேட்டா பார்க் எல்லாம் கட்டி மனுஷர கேளுங்க. உங்களுக்காக அந்த அவுட் ஹவுஸையே ஒரு மாளிகை மாதிரி மாத்திருக்கேன். நீங்க அங்கதான் வரணும். தயவு செஞ்சுக்கா, எனக்காக ப்ளீஸ். அவங்க தான் வேண்டான்னு சொல்றாங்களே, எதுக்காக உங்களை வற்புறுத்துறீங்க? ஆமா, உங்களுக்கு வேலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச கம்பெனில ஒரு வேகன்சி இருக்கு. 18,000 ரூபாய் சம்பளம். ஜாயின் பண்றீங்களா? இளவரசி அக்கா, அந்த அவுட் ஹவுஸே ஏற்கனவே சொந்த வீடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். உங்க முடிவை நீங்க மாத்திக்கணும். சரி, நான் வேணா மறுபடியும் ஒரு தடவை அவரோட கலந்து பேசிட்டு சொல்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், மணிக்கு அவுட் ஹவுஸ் வரதுக்கு விருப்பம்தான். நீங்க தான் வேண்டான்னு ஃபீல் பண்றீங்க, அதான் பிரச்சனையே. மணி, தண்ணி குடிங்க. ஒரு நிமிஷம். மகா எனக்கு கேஷன் ஹட்னா பிடிக்கும். ஏன், அது குருமால இருக்காதா? மத்தவங்க தட்டுல தான் எடுத்து சாப்பிடணுமா? என்ன கேட்ட நான் எடுத்து கொடுக்க மாட்டேன்னா என்ன? இந்தா தின்னு. இத பரமாலிலா, எதையும் கேட்காம எடுக்கிறது தான் இந்த மகாவுக்கு பிடிக்கும். என்னது? கேஷன் ஹட்ட சொன்னேன். அக்கா, இன்னொரு சப்பாத்தி கிடைக்குமா? ஏன் அவங்க கிட்ட கேக்குற? உனக்கு தான் கேட்டு வாங்கி சாப்பிடுற பழக்கம் இல்லையே. எடுத்துக்க, சாப்பிடு. யா, கரெக்ட். அக்கா, உனக்கு சப்பாத்தி இல்ல. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு இருக்கிற எதையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகாதக்கா, அது ரொம்ப தப்பு. நான் சப்பாத்திய சொன்னேன். ஓ, இருக்கட்டும் லீலா, முதல்ல வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை கவனிக்கணும். என்னது? நான் கெஸ்டா? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். அது எப்படி? உங்க அக்காவுக்கு நான் ரத்தம் கொடுத்திருக்கேன். என் ரத்தம் உங்க உடம்புல ஓடுது. நான் சொல்றது சரிதானே? அதனாலதான் சொல்றேன், நீங்க வேற நான் வேற கிடையாது. நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வந்து தங்கணும். இதுதான் என்னோட முடிவு. இல்லனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஹேண்ட் வாஷ் கிச்சன்ல. ஆ, ஏங்கா எதுக்கு இப்படி அவஸ்தைய விலை கொடுத்து வாங்குற? அவன் நம்ம வீட்டுல சாப்பிடலன்னு யார் அழுதா? சரி விடு லீலா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சரி விடுங்க, அவங்க போகட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அவங்க காதில் விழுந்துற போகுது.
போங்களேன். கை கழுவிட்டியா? ஏன் சரியா கை கழுவின மாதிரி தெரியலையே. அப்படின்னா? ஒரேடியா கை கழுவிட்டா அது உனக்கு நல்லது. அப்படின்னா ஒரு பொம்பளை மனசு இன்னொரு பொம்பளைக்கு தான் தெரியும். அது தெரிஞ்சுக்க 2 நிமிஷம் போதும். உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜாக்கிரதையா இருந்துக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். லீலா, will you please shut up? என்னை பத்தி ஆராய்ச்சி பண்ணி உனக்கு பிரயோஜனம் இல்ல. உனக்கு யாரும் இங்க PhD பட்டம் கொடுக்கறதா இல்ல. இன்ஃபேக்ட் நீ என்ன சொன்னாலும் இங்க யாரும் ஒண்ணு நம்ப மாட்டாங்க. அதனால தான் நீ இன்னும் உருப்படியா இங்க வந்து போயிட்டு இருக்க. நீ பணக்காரன்னு எல்லாரும் உன்னை நம்புறாங்க. நான் ஏழை. ஏழை சொல்ல அம்பலம் ஏறாதுன்னு பழமொழியே இருக்கு. தெரியுதுல்ல? பேசாம உன் வேலையை மட்டும் பாரு. ஆனாலும் இந்த லீலா விட மாட்டான். உன்னை கையும் களவுமா அசைக்க முடியாத ஆதாரத்தோட பிடிச்சிட்டு அப்புறமா வச்சுக்கிறேன் கச்சேரிய. என்ன கச்சேரி அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது கச்சேரி இல்ல மணி, கச்சோரி. அதாவது கச்சோரி இருக்குல்ல, நார்த் இந்தியன் சமோசா மாதிரி. அத லீலா சாப்பிட்டதே இல்லையா? அடுத்த தடவை வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான லீலா, கை கைது பாருங்க. வாமா, சீக்கிரமா வா. ஓகே லவர்சிகா, நான் கிளம்புறேன். என்ன அக்கானெல்லாம் கூப்பிடாதீங்க. எனக்கு ஏற்கனவே நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இளவரசி நீ கூப்பிடுங்க. ஓகே ஃபைன். ஆமா, ராஜலட்சுமி எங்க காணோம்? தூங்கிட்டு இருக்கா. ஓ சரி, தேங்க்ஸ் ஃபார் த டின்னர். மணி, நாளைக்கு லீவ் போடாம ஆபீஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க. சரியா? சரிங்க. ஓகே, எவ்ரிபடி குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். ஆமா, ஒரு கம்பெனி எம்டிய கார் வரைக்கும் வந்து வழி அனுப்புனா தப்பு இல்லையே? தப்பில்ல, வாங்க ப்ளீஸ் வாங்க. ஓகே மணி, பாய். பாய். என்னம்மா? அவ கெஸ்ட் ஹவுஸ் வரதுக்கு எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு ஏன் அவகிட்ட சொன்னீங்க? அது வந்து நான் அப்படி சொல்லல. அங்க வந்து தங்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். அத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஓ, அப்ப அங்க போய் தங்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டமா? நீ கேள்வி கேக்குறியா இல்ல குத்தம் சொல்றியா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இத பாருமா, இதுல விருப்பு வெறுப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அங்க தங்கறதுல இருக்கிற வசதி லாபத்தெல்லாம் நம்ம பார்த்தே ஆகணும். அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல. அந்த மாதிரி வீட்டுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் மால், சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே இருக்கு. ஆமாமா, எல்லாமே பக்கத்திலே தான் இருக்கு. இத பாரு, அத மகாவோட கெஸ்ட் ஹவுஸா ஏன் பாக்குறேன்? அந்த கம்பெனில நான் வேலை பாக்குறேன். அத கம்பெனி கெஸ்ட் ஹவுஸா எடுத்துக்க. ஏன் அந்த கம்பெனில நீங்க மட்டும் தான் வேலை செய்றீங்களா? வேற யாருமே வேலை செய்யலையா? எத்தனை பேருக்கு அந்த மகா கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்திருக்கா? நீ வேற எதையோ மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்க. நான் வேற எதையும் மனசுல வச்சுட்டு பேசலங்க. நாம ஒரு விஷயத்த வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. அவகிட்ட சொல்லியாச்சு. மறுபடியும் அவ எதுக்கு இங்க வந்து மறுபடியும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் விஷயத்தை பத்தி பேசி டபுள் கேம் ஆடுறீங்க? யாரு? நானா? நான் டபுள் கேம் ஆடுறேனா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? யார் மேல உள்ள கோவத்தை யார் மேல காட்டிட்டு இருக்க? அவ திரும்ப திரும்ப வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட பேசினா எனக்கு எப்படி இருக்கும்? அவதான் உங்களை வச்சுக்கிட்டே சொல்றாளே, அவருக்கு அங்க வரதுக்கு விருப்பம் தான், நீங்க தான் தடுக்கிறீங்கன்னு. இது பாருமா, மகா என் கம்பெனி முதலாளி. நான் உங்க பேச்ச மீறினேன்னு வச்சுக்கோ, அது வேலை விஷயத்துல பாதிக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீங்க ஒன்னும் அவளுக்கு கொத்தடிமை கிடையாது. நீங்க செய்யற வேலைக்கு அவ சம்பளம் கொடுக்கறா, அவ்வளவுதான். உங்க ஒர்க் அங்க 9 to 5 வரைக்கும் தான். நம்மளோட பர்சனல் விஷயத்துல அவ எதுக்கு தலையிடணும்? சரி, அவளுக்கு உரிமை இல்ல, ஒத்துக்கிறேன். நம்ம வாழ்க்கைய பத்தி நான் முடிவெடுக்கலாமா? சரி, உங்க முடிவுதான் என்ன? நான் தான் சொல்றேன்ல, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதுனால முதலாளியோட ஏற்படுற தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கலாம். இத பாருமா, நான் அந்த வீட்ல நிறைய நாள் தங்கியிருக்கேன். அந்த வீட்ல என்னென்ன வசதிகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ பாத்திருக்கிய வீடு, 15,000 ரூபாய் வாடகை, 10 மாசம் அட்வான்ஸ். கொடுக்கவே மனசு வரலமா. இதே அந்த வீட்லனா
சுத்தமான காத்து, நல்ல தண்ணி, குழந்தை ஓடி விளையாட கார்டன். என்ன பொறுத்த வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸ் தான் பெஸ்ட். இது பாருங்க, நீங்க அது இதுன்னு சொல்லி என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு என்னமோ லீலா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தோணுது. லீலாவா? அவ என்ன சொன்னா? என்னமோ சொன்னா. இல்ல அவ சொன்னதுலதான் என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் முதலாளிங்கிறீங்க. ஆனா அந்த மகா உங்ககிட்ட ஓவரா உரிமை எடுத்துக்கிறா. ஒரு முதலாளி தொழிலாளி கிட்ட பழகுற மாதிரி அவ உங்ககிட்ட பழகுறா. வேற எப்படி பழகுறா? அதை ஏன் வாயில வர சொல்லணுமா? இந்த பாரு, லீலா ஒரு பைத்தியம். அவளுக்கு மகாவை பிடிக்கல. அதான் இல்லாதது பொல்லாது எல்லாத்தையும் சொல்றா. அவளுக்கு மகாவை பத்தி என்ன தெரியும்? சரி, மகாவை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களே சொன்னா என்ன பண்ணுவீங்க? யாரு? அந்த அரவிந்த் என்னை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கும் போது சொன்னான், நீங்களும் மகாவும் ஒன்னா ஊருக்கு போனீங்க, ஒரே ரூம்ல தங்குனீங்கன்னு. ஏ, அந்த மகாக்கு வேற ரூமே கிடைக்கலையா? உங்க கூட ஒரே ரூம்ல தான் தங்கணுமா? இந்த பாரு, என்ன நம்புறேன்னு சொல்ற இல்ல, ஆனா எல்லார் பேசுறதையும் கேட்டுட்டு மண்டைய போட்டு குழப்பிக்கிற. இத்தனை நாளா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு மத்தவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. அதனாலதாம்மா நம்ம பிரிஞ்சோம். இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிக்கிறேன். இனிமே உன்னை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியாது. அது நம்ம குழந்தையோட எதிர்காலத்தை பாதிக்கும். தயவு செஞ்சு மத்தவங்க பேச்ச கேட்காதம்மா. நீங்க மட்டும் மகா பேச்சு கேட்டு முடிவு எடுக்கிறீங்க? ஐயோ, அவ வேற நீ வேறம்மா. அவ என்னோட முதலாளி. லீலா என்னோட தங்கச்சி. இத பாரு, இன்னொரு தடவை அந்த லீலா பேரை சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். வர உன் தங்கச்சிக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கும் மகாவுக்கு நடுவுல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அவ்வளவு நெருக்கமான கேட்டவ தானே அவ. கள்ளிய நம்பினாலும் குள்ளிய நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இவ விஷயத்துல கரெக்ட். ஓஹோ, உங்களை யாராவது துரத்தி விட்டா வந்து அடைக்கலமா தங்குறதுக்கு லீலா தேவை. உங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கும் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கும் சோறு ஊட்டி விடுறதுக்கும் லீலா தேவை. நான் ஜெயில இருக்கும் போது எனக்கு ஏதாவது தகவல் சொல்லி அனுப்புறதுக்கு போஸ்ட்மேன் வேலை பாக்குறதுக்கு லீலா தேவை. ஆனா இன்னைக்கு மகா நல்லவளாயிட்டா, லீலா கெட்டவளாயிட்டா இல்ல? இத பாரு, அவதான் ஜெயிலுக்கு வந்து மகாவை பத்தி உன்கிட்ட என்னென்னமோ சொல்லி உன் மனச கலைச்சிருக்கா. இத அவளே ஒத்துக்கிட்டா இல்ல? ஆமா, லீலா ஜெயிலுக்கு வந்து எல்லாத்தையும் சொன்னாதான். ஏன் சொன்னா? நாம ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக சொன்னா. மகா பத்தி என்கிட்ட சொன்னா நான் உங்க கூட சேருவேன்னு என்ன தூண்டி விட்டா. இன்னைக்கு நாம இருக்கிற வீடு, சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே லீலா ஓடுதுங்க. அவ வீட்ல இருந்துகிட்டு அவளை பத்தி இப்படி தப்பா பேசுறீங்க? இத பாரு, அவ எல்லா விஷயத்திலயும் நமக்கு உதவி பண்ணிருக்கா. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மகா விஷயத்துல மட்டும் அவ ஏன் தான் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியல. எனக்கும் மகாவுக்கும் நடுவுல ஏதோ தப்பான உறவு இருக்கா மாதிரியே பேசுறா. அந்த விஷயம் தான் எனக்கு பிடிக்கல. இப்படியே பேசிட்டே இருந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராது. இது பாருங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க, எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் போய் தங்கணும்னா நீங்க தாராளமா போய் தங்கிக்கோங்க. நானும் என் குழந்தைய தனியா எங்கேயாவது ஒரு வீட பாத்துக்கிட்டு நாங்க அங்க வாழ்ந்துக்கிறோம். என் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன். இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கத்தானா இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்? நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. உங்க இஷ்டப்படிதான் பண்ண போறீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. நீயும் என்னைக்கும் மாறவே மாட்ட. இப்படிதான் இருப்ப. என்ன சகல, நீங்களும் வெளியில? நீங்கள் தான் லேட். எங்கள் சண்டை முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்களுக்கு தான் மகாவால பிரச்சனை, உங்களுக்கு யாரால பிரச்சனை? மகன் உங்களுக்கு மட்டுமா அப்பச்சா? எனக்கும் சேர்த்து இல்லை அப்பச்சிட்டு போயிட்டா. மகாவா? என்ன சொல்றீங்க? நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது மகன் என்னை பார்த்து 18,000 ரூபாயில் ஒரு வேலை இருக்குது போகிறீங்களான்னு கேட்டாங்களே, கவனிச்சிங்களா? ஆமா. அங்கே தான் பிடிச்சது சனி. என் வாய் சும்மா இருக்கணுமே. நானும் அவகிட்ட அந்த வேலைக்கு போகட்டுமான்னு கேட்டேன். அவ்வளோதான், தீச்சட்டி எடுத்து வேப்பலை கட்டி ஒரு சாமி ஆட்ட ஆடிட்டா. அவ யார் உங்களுக்கு வேலை தர? ஒரு மனசு அவகிட்ட மாட்டிட்டு சீரியல் எடுத்து பார்த்தாதா? நீங்களும் போய் சீரியல் வேணுமா? போங்க அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டா. நானும் திண்ணையில் வந்து படுத்துட்டேன். ஏன் சகல, இந்த பொம்பளைங்களை என்னத்தான் பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பெரிய மகான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னு? தனியாக இருக்க பயமாக இருந்தா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதேன்னு. அவர் பேச்சை நான் கேட்டிருக்கணும். அதுக்கு இதான் அர்த்தம் போல் இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை இப்படி புலம்பு வச்சுட்டாங்களே. சரி, குட் நைட். பேட் நைட்.
இளவரசி ஒரு நிமிஷம். வா வான்னு சொல்றேன்ல. விடுங்க, அதெல்லாம் விட முடியாது. எனக்கு வேலை இருக்கு. இது அதை விட முக்கியமான வேலை. வா. என்னம்மா, நேத்து ராத்திரி கோவை இன்னும் போகலையா? இது பாரு, நம்மளால முடியாத காரியத்துக்கு நம்ம தெய்வத்தை தான் நம்புறோம். இப்ப இந்த அவுட் ஹவுஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். அதான் நைட்டே நம்ம முடிவு பண்ணியாச்சு. அந்த பிரச்சனைய சாமி முடிவு பண்ணட்டும். இது பாருங்க, நீங்க வேணா அவுட் ஹவுஸ் போங்க. சாமியை சொன்னாலும் நாங்க வர தயாரா இல்ல. சரி, முதல்ல சீட் எடு, அதுக்கப்புறமா அதை முடிவு பண்ணலாம். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. பேச்சை கம்மி பண்ணு, முதல்ல சீட் எடு. எடுன்னு சொல்றேன்ல. நீயே பிரிச்சு பாரு. ஒண்ணும் வேணாம், நீங்களே படிங்க. பிரிமா, பிரிச்சு பாரு. புது வீடு போகலாம். புது வீடு போகலாம். அவுட் ஹவுஸ் வேண்டாம், புது வீட்டுக்கு போலான்னு நேத்தே நான் முடிவு பண்ணிட்டேன். புருஷன் பொண்டாட்டி கூட சண்டை வந்தா யார் ஜெயிப்பாங்கன்னு ஊருக்கே தெரியும். இப்போ உனக்கு சந்தோஷமா? நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே அந்த அயோக்கியன் கார்த்திக் வந்து அவன் பங்குக்கு நம்மளை பிரிச்சுட்டு போனான். அதுக்கப்புறம் கயல் வந்து ஒரு பெரிய புயலையே கிளப்பிட்டு போனான். அவளால கொஞ்ச காலம் நம்ம நிம்மதியே போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் நீ ஜெயிலுக்கு போன. இப்போ புதுசா அரவிந்த், மகா, இதோ நம்ம லீலா கூட. நம்மள பிரிக்கிறவங்க லிஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போயிட்டு இருந்தா எப்பதாமா நம்ம சந்தோஷமா வாழறது? வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தான். இனிமே நமக்குள்ள சண்டையே வேண்டாமா? இனிமே யார் வந்தாலும் நம்ம சண்டை போட்டுக்கவே மாட்டோம். ஒத்துமையா இருப்போம். போதுமா? வாங்க சாப்பிடலாம். போய் எடுத்து வை. லீலா, சட்னி அரைச்சிட்டியா? லீலா, லீலா, என்னம்மா கோவமா இருக்கியா? ஆமா, உங்க மேலதான். என் மேலையா? என் மேல என்ன கோவம்? நான் என்ன தப்பு பண்ண? இங்க பாருங்க மாமா, என் புருஷன் வேலைக்கு போவாரு, போகாம வீட்லயே கூட இருப்பாரு. அத பத்தி பேச அந்த மகாக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இல்ல. என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் புருஷனையே பார்த்து உங்களுக்கு வேலை இல்லையாமே அப்படின்னு எப்படி கேட்கலாம்? நக்கல் தானே இது. இத பாருமா, தப்பே இல்ல. அந்த ஆபீஸ்ல ஒரு நல்ல வேலை இருக்கு, அதுவும் 18,000 ரூபாய் சம்பளம். அதனாலதான் உங்ககிட்ட கேட்டு பார்த்தா அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த கழுத பணத்து முறை இங்க வந்து காட்டுறா. இத பாருமா, அப்படிலாம் பேசக்கூடாது. நான் பேசுவேன். பேசக்கூடாதுன்னு சொல்றேன்ல. அதான் நான் பேசுவேன்னு சொல்றேன்ல. இத பாரு, தப்பு பண்ணாதவங்கள தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் பேசுவேன். இதோ கோவம் வருதுல, இதே மாதிரிதான் என் புருஷனை பத்தி பேசுறேன். எனக்கு கோவம் வராதா? அவளை சொல்லி தப்பில்ல மாமா, உங்களதான் சொல்லணும். என் புருஷனுக்கு வேலை இல்லைன்னு நீங்க சொல்லிதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இத பாருமா, எப்போவாவது அவகிட்ட போய் கிருஷ்ணாவுக்கு வேலை வேணும்னு கேட்டிருக்கலாம். நல்ல எண்ணத்துல தான் அப்படி கேட்டிருப்பேன். நம்ம வீட்டு விஷயங்களை அவகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படித்தானே இளவரசியா காப்பாத்தின எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிருக்கீங்க. பேச்சை என்னோட, உன்னோட, மகாவோட, கிருஷ்ணாவோட நிறுத்திக்கும். இப்ப இதுல திடீர்னு இளவரசி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல முடியாம ஏன் மேல பாயாதீங்க. நம்ம வீட்டு விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியுது. நீங்க சொல்லாம அவ என்ன கனவா கண்டா? நைட்டு தான் அதனால எங்களுக்குள்ள சண்டை வந்து இப்பதான் அவளை சமாதானம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள திரும்ப ஏத்தி விடுறியா? அவையே என்னை ஏத்தி விடணும். ஏன் எனக்கு அறிவில்லையா? இல்ல என்னால யோசிக்க முடியாது. என்னக்கா இது? நான் உன்னை ஏத்தி விடுறேனா? என்னக்கா பேசுறாரு இவரு? நீதானே மகாவை பத்தி இவகிட்ட தப்பு தப்பா பேசி வச்சிருக்க. அதனாலதான் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா இவ.
அதுக்கு நான் காரணமா இல்ல இந்த மகா காரணமா? லீலா என்னங்க சத்தம்? அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், காலில் விடனாலும் விடறேன். தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதம்மா. என்ன பேசுறீங்க நீங்க? இவ எதுக்குங்க நம்மள பிரிக்க போறா? சுப்பிரமணியம், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் லீலா, நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு முதல்ல ஆசைப்பட்டது நீதான். இளவரசி இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்குதாம்மா தெரியும். வாழ்க்கையில நீ சேரவே முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு போய் ரொம்ப அடிபட்டு ஒரு வழியா இப்பதாம்மா நாங்க சேர்ந்திருக்கோம். ஏதோ கடவுள் புண்ணியத்துல இப்பதான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு, நல்ல சம்பளமும் கிடைச்சு, நான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கேன். மறுபடியும் நீ ஏதேதோ சொல்லி இளவரசி மனசை மட்டும் குழப்பிடாதம்மா. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க மாமா, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும். உனக்கு கோவம் வந்தாலும் அதுதான் உண்மை. மகா வரா போறா அது எங்களுக்குள்ள விஷயம். அத நானும் இளவரசியை டீல் பண்ணிக்கிறோம். உனக்கு மகாவை பிடிக்கல, உங்க 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் ஆயிருக்கு. உன்னோட ஈகோனால எங்க சந்தோஷத்தை இழக்க நான் தயாரா இல்ல. மாமா இத பார், இன்னுமே தேவையில்லாம எங்க புருஷ பொண்டாட்டி விஷயத்துல நீ தலையிடாத. என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஏதோ வெள்ளி மாதிரியும் அந்த மகா ஏதோ தெய்வ மாதிரியும் பேசுறீங்க. லீலா லீலா பேசாம இரு. என்னங்க கேட்டீங்களா என்ன பேசுறாங்க? லீலா பேசாம இருன்னு சொன்னேன். என்னால பேசாம இருக்க பேசாம இரு சொன்னல. கிருஷ்ணா, லீலா இப்படி என்ன பண்ணிட்டு? சொல்லிட்டே இருக்க, திரும்ப பேசிட்டே இருக்க. கிருஷ்ணா, ஏன் அடிக்கிறீங்க? சுப்பிரமணியம், உங்க புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொன்னீங்களா? அதே மாதிரி இது எங்க குடும்ப பிரச்சனை, நீங்க தலையிடாதீங்க. ஏண்டி அதுக்காக என் தங்கச்சியை முன்னாடி அடிப்பீங்களா? ஆமா அடிப்பேன். அவ என் பொண்டாட்டி, அவளை அடிப்பேன், கொள்ளுவேன், என்ன வேணா பண்ணுவேன். உங்களுக்கு என்ன வாடி? உனக்கு திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏண்டி எவ கூட எங்க சுத்தினா உனக்கு நடி? எந்த ஊருக்கு போய் எந்த லாட்ஜில் ரூம் போட்டா உனக்கு நடி? எந்த ஆபீஸ்ல எவ கூட கூத்தடிச்சா உனக்கு நடி? யார் எக்கடி கட்டு போனா உனக்கு நடி? இந்த பார், இன்னொரு தடவை அந்த மகா பொண்ணை பத்தி இந்த வீட்டுல பேசுன கொன்னே போட்டுருவேன். படி. லீலா, என்ன தொடாத. என் புருஷன் சொன்னது கரெக்ட் தான். இல்ல லீலா, இதுக்கு மேல உங்க விஷயத்துல தலையிடறதுக்கு நான் யாரு? எனக்கு நீங்களும் வேண்டாம், அந்த மகாவும் வேண்டாம். இனிமே அவளை பத்தி நான் ஏதாவது பேசினா என்ன நீ செருப்பால அடி. ஐயோ லீலா, இனிமே உங்க விஷயம் எனக்கு தேவையே இல்ல. நீங்க எக்கடி கட்டி போனா எனக்கு என்ன? நான் உனக்காகவும் மாமாக்காகவும் பதறல. அந்த பிஞ்சு குழந்தை ராஜலட்சுமிக்காக தான் இவ்வளவு பதறன. அம்மா இல்லாம கூட அனாதையா ஒரு குழந்தை வளரலாம். ஆனா அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் இருந்து ஒரு அனாதை மாதிரி அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருந்தது. அதுக்கு என்ன அப்படி வாழணும்னு ஏதாவது தலையெழுத்தா? அந்த குழந்தைக்காக தான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நான் நினைச்சேன், தொடிச்சேன், அழுதேன், கதறினேன். உங்களை சேர்த்து வைக்கணும்னு எத்தனை சாமிய கும்பிட்டேன் தெரியுமா? ஆனா இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல. ஐயோ லீலா, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீ பேசாத. இத்தனை வருஷத்துல என் புருஷன் என்ன ஒரு அடி கூட அடிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு அவர் என்ன அடிக்கிற மாதிரி நீங்க 2 பேரும் செஞ்சிட்டீங்கல்ல. இப்படி அடிக்கடி சண்டை போடுறது, பிரியறது, மறுபடியும் சேர்றது, இதெல்லாம் உங்க 2 பேருக்கும் வேணா பழக்கமா இருக்கலாம். ஆனா என்னால என் புருஷன் இல்லாம வாழ முடியாது. அவர் இல்லைன்னா நான் அடுத்த நிமிஷமே செத்துருவேன். நீ எப்படியோ போ, உன் வாழ்க்கை பறிபோயிட கூடாதுன்னு தான் நான் பதறினேன். இனிமே அந்த மகாவாச்சு நீ ஆச்சு. உன் புருஷனை காப்பாத்திக்கிறது உன்னோட சாமர்த்தியம். யாரும் இல்லாம நிக்கும் போது உங்களுக்கு என் தயவு தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்பதான் காரு, பங்களா, அவுட் ஹவுஸ் பெரிய வேலை வந்துருச்சே. இனிமே இந்த ஏழை உங்களுக்கு எதுக்கு? அதான்
கோடீஸ்வரியே உங்க கையில இருக்கால. இந்த காலத்துல சொந்தங்களை விட சொத்துதான் பெருசுன்னு நிரூபிச்சிட்டீங்கல்ல. நீங்க எங்கேயோ போங்க, சந்தோஷமா இருங்க, என்ன ஆள விடுங்க. எங்க அப்பா ஆசையை நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஷூர் மேடம். இதுக்கான வேலைகளை நீங்க இமிடியேட்டா ஸ்டார்ட் மே கம் பண்ணுங்க. இன் மேடம். மேடம். அப்புறம் வாங்க. யா ஓகே. ப்ரொசீஜர்லாம் அதுல இருக்கு. நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஓகே மேடம். வாங்க மணி, உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ, இவர் தான் இந்த கம்பெனியோட சீஃப் ஹலோ எக்ஸிக்யூட்டிவ் சார். சுப்பிரமணி. மணி சார் தான் எங்க அப்பாவோட ட்ரஸ்ட்டை பாத்துக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தர், மிஸ்டர் நாகராஜ். ஹலோ சார். ஹலோ. ஏன் மணி டல்லா இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல. உங்க அப்பா ஒரு ட்ரஸ்ட் வச்சிருந்தாரா? அத பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல. எங்க அப்பா அவரோட உயில்ல 7 குழந்தைங்களோட படிப்புக்காக கம்பெனியோட லாபத்துல 1% ஒதுக்கி அந்த பணத்துல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும்னு எழுதி வச்சிருந்தாரு. இத்தனை வருஷமா அதை என்னால செயல்படுத்த முடியல. அத்தையும் மாமாவும் நம்ம கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு பொய் கணக்கா எழுதி என்னை ஏமாத்திட்டு வந்தாங்க. ஆனா இப்ப அவங்களோட தொல்லை இல்ல. கம்பெனி கணக்கு வழக்கம் சீரான நிலைமையில தான் இருக்கு. இந்த வருஷம் நம்ம கம்பெனியோட லாபம் 40% ஏறி இருக்கு மணி. காலங்காத்தாலேயே ஒரு நல்ல நியூஸை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த லாபத்தை வச்சு இனியும் தள்ளி போடாம அறக்கட்டளை ஆரம்பிக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கான பொறுப்புகளை நாகராஜ் கிட்ட ஒப்படைச்சிருக்க. அடுத்த வாரம் நாம இதை ஆரம்பிச்சிடுவோம் மணி. நிச்சயமா இது ஒரு நல்ல முடிவுதான். இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கணும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.